நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதா முக்கியம். சரியா சாப்பிட்டோம்னா எக்ஸர்சைஸ்லாம் பண்ணாமலே நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இது நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய சோஷியல் மீடியாவில் வர்ற இன்டர்வியூஸ்ல எல்லாம் பார்க்குறோம். ஸோ இது நிஜமா? ஆம், கண்டிப்பாக நிஜம்தான். 80% நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறதுல தான் உங்களோட வெயிட் லாஸ் இருக்குது. 20% நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் உங்களோட வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐயோ, அது தெரியாமல் நீங்களும் எக்ஸசைஸாக போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க, நாங்களும் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸாக பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஒவ்வொரு எக்ஸசைஸ் பதிவிலையும் கட்டாயம் இந்த விஷயத்த சொல்லிடுவேன். எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறது முக்கியம். அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இப்போ செய்யணுன்றீங்களா செய்யக்கூடாதுன்றீங்களா எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வெயிட் லாஸ் டூல் கிடையாது. எக்ஸசைஸுக்குன்னே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுங்கன்ட்டு. இப்போது வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக எந்த எக்ஸசைஸுமே பண்ணாமல் வெயிட்டை குறைச்சாச்சு, ஓகே, நல்ல விஷயம் தான், வெரி குட். இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு ஒரு விஷயம் இருக்கா? இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, உங்களுக்கு பவர் கட் ஆயிருச்சு, லிஃப்டில் போக முடியாது, பட் எமர்ஜென்சி 10வது மாடிக்கு போகணும். எப்படிங்க போவீங்க? எக்ஸசைஸ் நான் வாக்கிங்கே பண்ண கிடையாது, நான் எக்ஸசைஸே பண்ண கிடையாது, நான் ஜஸ்ட் சாப்பாடில் மட்டும் வெயிட்டை குறைச்சிட்டேன்னு நினைக்கிறவங்க இப்போ எப்படி பண்ணுவீங்க? எப்படி உங்களோட கார்டியோ ஹெல்த் நல்லா இருக்கும்? நீங்கள் கார்டியோ எக்ஸசைஸே பண்ணாதப்போ உங்களால் எப்படி அந்த சிச்சுவேஷனை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? ஒரு குழந்தைய தூக்கணும், அவங்களோட குழந்தைய தூக்கும்போது ஐயோ பேக் பெயின், என்னோட ஜாயின்ட் பெயின் இருக்குது, எப்படி பெயின் வராமல் இருக்கும்? நீங்கள் நல்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு உங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணலைன்னா எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? கீழே உட்கார முடியாது, உட்காந்தா எந்திக்க முடியாது. உடம்புங்கிறதே மூவ்மெண்ட்டுக்கு தானே. எக்ஸசைஸே பண்ணலை அப்படின்னா அப்போ அது எப்படி உங்களுக்கு அந்த ஒரு மொபிலிட்டி, ஈஸியாக உட்காந்து எந்திக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கும்? ஸோ எல்லாரும் தப்பாக புரிஞ்சிருக்கிறது, வெயிட் லாஸ் பண்ணோம்னாலே அடுத்த நாள்ல இருந்து எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு என்ன வேணாலும் சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு பண்ணிடலாம். கட்டாயம் கிடையாது. 80% வெயிட் லாஸுக்கு உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்கிறதுல தான் ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த 20% வெயிட் லாஸுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் அதையும் தாண்டி இப்போ நான் சொன்ன இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் மட்டுமே தான் உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபு கூடும். ஸோ அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணும். அப்போ முதல்ல சொன்ன பாயிண்ட் யாருக்கு பொருந்தும்? ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, நீங்கள் உடனே அடுத்த நாளில் இருந்தே எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணி வெயிட்டை குறைங்க, நீங்கள் போய் 5 கிலோமீட்டர் ஓடுங்க, 1000 ஸ்கிப்பிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது கஷ்டம் தானே. அவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்? நீங்கள் 80% ரிசல்ட் தர்ற டயட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணணும். எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் வெயிட் சரியாக தான் இருக்கேன், நான் ஒல்லியாக தான் இருக்கேன், அதனால் எனக்குலாம் எக்ஸசைஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. குவாலிட்டி ஆஃப் லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸும் கட்டாயம் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வெயிட் லாஸ் மட்டும்தான் கோல், என்னால் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் டயட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி வெயிட் லாஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. எனக்கு வெயிட் லாஸ் கூட சேர்ந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் லீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸும்